வணக்கம். வாழ்க்கை தமிழ் சேனல் மூலமாக உங்களை இன்றைக்கு வரவேற்கிறேன். நான் பார்க்கவிருக்கும் தலைப்பு 6வது இயல் இருக்கக்கூடிய திருக்குறள். அவற்றில் நாம் அமைச்சு, பொருள், செயல் வகை, கூடா நட்பு இவற்றை நாம் பார்ப்போம். அமைச்சு: கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டதமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டதமைச்சு. அதோட பொருள் பாருங்க. தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதாவது கருவியும் காலமும் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ அது ஒரு தொழில் செய்யணும்னா அதுக்கு ஒரு கையில் ஏதாச்சும் ஒரு கருவி தேவை. முன்னோர்கள் என்ன சொன்னால் ஒரு உழவு தொழில் தானே செஞ்சாங்க. அதற்கு என்னென்ன தேவைப்படுமோ அப்படிப்பட்ட கருவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு ஏற்ற காலம், பகல் பொழுதில் செய்யணுமா இல்லை இரவு பொழுதில் செய்யணுமா, காலம். சரிங்களா? செயலின் தன்மை, அது அறகுறையாக செய்கிறோமா இல்லை முழுமையாக செய்கிறோமா. சரிங்களா? அப்புறம் செய்யும் முறை, ஆண்கள் செய்யலாத இல்லை பெண்கள் செய்யலாம், அதற்குன்னு ஒரு முறை இருக்குது இல்லைங்களா. இந்த 4ம் அறிந்து செயலை செய்பவன் தான் சிறந்த அமைச்சர் ஆவார். புரியுதுங்களா? அந்த இங்கே பாருங்கள், செய்யக்கூடிய கருவி, தேவைப்படுகின்ற கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை, இது 4ம் அறிந்து செய்பவனே சிறந்த அமைச்சர் ஆவான். அவ்வளோதான் அதில் இருக்கிறது. 2வது பாருங்க. வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆள்வினையோ அடைந்துடன் மாண்டதமைச்சு. வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆள்வினையோ அடைந்துடன் மாண்டதமைச்சு. இதோட பொருளை பாருங்க. மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை காற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி என 5 சிறப்பாக உடையவன் தான் சிறந்த அமைச்சர் ஆவான். முன்னாடி என்ன பார்த்தோம்? நம்ம வேலைகள் பற்றி கருவி, காலம், தன்மை, முறை பார்த்தோம். இங்கே பாருங்கள். வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆள்வினை அப்படின்னா என்னது? வன்கண்னா மன வலிமை, ஒரு விடாமுயற்சியோடு நம்ம இருக்க வேண்டும். புரியுதுங்களா? மன வலிமை, இந்த ஒரு செயலை நம்ம துவங்கிட்டோம்னா செஞ்சு முடிக்கணும். அப்புறம் குடிகளை காத்தல், குடிகளை நாட்டு மக்களை அரவணைத்து நம்மளை விட்டு போகாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் ஆட்சி முறைகளை கற்றல், ஒரு நாட்டில் ஆட்சி செய்கிறாங்கன்னா அடுத்ததான் மறுபடியும் அவங்களே வர மாதிரி நாட்டு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும். அப்புறம் அவன் எப்படி இருக்கணும்னா நல்ல நூல்களை கற்று தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். 5வது விடாமுயற்சி அவனுக்குள்ளே இருக்க வேண்டும். மொத்தம் 5 இருக்கு. மனவலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆக 5ம் உடையவன் தான் சிறந்த அமைச்சர் ஆவார். சரிங்களா? அடுத்தது 3வது மதிநுட்பம் நூலோடு உடையார் கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. மதிநுட்பம் நூலோடு உடையார் கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. அதோட பொருள் பாருங்க. இயற்கையான நுண்ணறிவு, அதாவது மதிநுட்பம்னா நம்மளுக்கு வீட்டில் கூட சொல்லுவாங்க பாருங்க, உங்களுக்கு சுய அறிவும் இல்லை, சொந்த அறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுதான் இயற்கையான அறிவு எல்லாருக்குமே இருக்கணும். புரியுதுங்களா? இயற்கையான நுண்ணறிவும் அதோடு கூட நல்ல நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன்னே எந்த நுட்பமான சூழ்நிலைகளும் நிற்க முடியும். சூழ்ச்சிகள் நிற்க முடியுமா? அதை தான் இவங்க சொல்லி, எந்த சூழ்ச்சியும் நிற்க இயலாது. புரியுதுங்களா? அவனுக்கு நல்ல நுண்ணறிவு இருக்கணும், நூலறிவு இருக்கணும். இந்த 2 அறிவும் இருந்த எப்பேற்பட்ட சூழ்ச்சியும் அவன் முன்னாடி என்ன பண்ணான்னு தோற்று போயிடும். அதுதான் ஒரு சிறந்த அமைச்சருக்குரிய நிலை அப்படி என்று சொல்லுகின்றார்கள். 4வது செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். என்ன சொல்கிறாங்க பாருங்க. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும், ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகில் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். சரிங்களா? என்னதான் நம்ம படித்தாலும், என்னதான் நம்ம கல்வி கற்றாலும் உலக நடைமுறைகளை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கோவதுன்னு செய்ய முடியாது. எவ்வளவு ஞானமாக இருந்தாலும்
கொஞ்சம் நடைமுறைகளை ஒத்துப்போகத்தான் வேண்டும். அதைத்தான் வள்ளுவரும் சொல்லுகின்றார். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக நம்ம எப்படித்தான் நம்ம அறிஞ்சு ஆராய்ந்து படித்து கற்று தேர்ந்து இருந்தாலும் உலகில் நடைமுறைகளை நாம் அறிந்து செயல்பட வேண்டும்ப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த தலைப்பு பாருங்கள். பொருள் செயல் வகை. பொருள் செயல் வகை. பொருளல்லாவரை பொருளாக செய்யும் பொருளல்லாதில்லை பொருள். பொருளல்லாவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லாதில்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்க தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம். அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை. பாருங்களேன், ஒரு பொருளாக மதிக்க தகாதவரையும், ஒரு பொருளாக மதிக்க அவர் தகாதவர்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அப்பேற்பட்டவனை நல்ல மதிப்புமிக்கவனாக சமுதாயத்தில் மாற்றக்கூடியது எதுனா செல்வம், பணம். சரிங்களா? அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அது உங்களுக்கே அதிகமாக தெரிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? 6வது பாருங்கள். அரணீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்ந்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். தீமையறிந்து, அதாவது முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும். தீமையான வழியில் கிடையாது, தீமையை தவிர்த்து நன்மையான முறையில் அவன் செய்கின்ற செயல் மூலியமாக அவன் சேர்கின்ற பொருள் எப்படி இருக்குன்னு அவனுக்கு ஒரு சிறந்த அறமாக இருக்க வேண்டும். நூல் அறிஞர்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல அறிஞராக இருப்பான், அறத்தை பின்பற்றுனா இருப்பான். அப்படி சேர்க்கின்ற பொருள் அவனுக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தரும். சரிங்களா? அடுத்தது 7வது பாருங்கள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் புரளவிடில். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் புரளவிடில். அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள். அருள் அன்பு அப்படின்றாங்க. மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருள் ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். நம்ம என்ன பண்ணோமோ அதை தவிர்த்து விட வேண்டும். இரக்கம் அன்பு இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, சம்பாதித்து வந்த பொருளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புரியுதுங்க? பல தீமையான வழியில் வந்த பொருளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை ஒதுக்கிவிட வேண்டும். 8வது பார்ப்போமா? குன்றேறி யானை போர் கண்டாற்றல் தங்கைதொன்றுண்டாக செய்வான் வினை. குன்றேறி யானை போர் கண்டாற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது. பாருங்கள், அவன் சம்பாதித்த பொருள், அவன் கையில் வைத்திருக்கிற பொருள் ஒரு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த செயல் எப்படி இருக்குன்னா ஒரு தன்னம்பிக்கை தரும், அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை தரும். ஏன் நான் சம்பாதித்தது, அதிகமாக செலவு செய்ய மாட்டாங்க, ஒரு நிம்மதியோடு இருக்கும் இல்லைங்களா? ஒரு மலை மேலே நின்று கூட அவனுக்கு எப்படி இருக்குமா, தான் சம்பாதித்த பொருள் தன் கையில் எடுக்கும்போது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். யாரையும் அவன் நம்பி நிற்க தேவையில்லை. அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க வள்ளுவர். மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு இருக்கக்கூடிய யானை போரை பார்க்குற மாதிரி இருக்குமா? புரியுங்களா? எவ்வளவு யானைப்போர் வந்தாலும் தன் கையில் சம்பாத்தியத்தையோடு நம்ம தனிமையிலே நின்று கொண்டு இருந்தாலும் ஒரு நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும். 9வது பாருங்கள். செய்கை பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தரினி கூறியதில். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தனிய கூறியதில். பொருள் ஒருவர் பொருள் ஈட்ட வேண்டும். ஆமாம், பொருள் சம்பாதிச்சு தான் ஆகணும். அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு எதுவுமே கிடையாது. என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்கள். செய்க பொருளை செருக்கருக்கு. நம்ம என்ன பண்ண, எதிரியே போய் நம்ம எதுக்குமே நம்ம அட்டாக் பண்ண தேவையே இல்லை, பேச தேவையில்லை, அடிக்க தேவையில்லை. அவங்களுக்கு எதிராக நாம் நல்ல வழியில் சம்பாதியம் பண்ணாலே அதை விட கூர்மையான ஆயுதம் எதிரிக்கு நம்ம தர முடியாது என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அடுத்தது 10வது பாருங்கள். கூடா நட்பில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கூடா நட்பில் தொழுதகையுள்ளும்
படையோடுக்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. தொழுதகையுள்ளும் படையோடெங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. அப்படி என்றால் பாருங்கள், பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளம். பகைவர் என்ன பண்ணுறாங்க, கையை அப்படியே கட்டிட்டு நிற்கிறாங்க பாருங்கள். அப்பேற்பட்ட உள்ளமும் கொலைக்கருவி மறைந்து இருக்கும். கொலைக்கருவியை அவங்க மறைச்சி வச்சுருப்பாங்களாம். கொலை செய்வதற்கான ஆயுதத்தை மறைந்து வைத்திருப்பாங்க. அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும் என்பதை உணர வேண்டும். என்னதான் பகைவர் என்னை மன்னித்திடு கையை கூப்பி இருந்தாலும் அவர்கள் என்ன மறைச்சி வச்சுருப்பாங்கன்னா, ஆயுதங்களை மறைத்து வச்சு அவங்க கண்ணீர் பார்க்குறதுக்கு என்னது, வஞ்சம் நிறைந்ததாக இருக்கும். அதை நம்ம உணர வேண்டும் சொல்லுகின்றார்கள். சரி, இதுவரை நம்ம எத்தனை பார்த்தோம், நம்ம 10 குறள் பார்த்துருக்கோம். 1 அமைச்சில், 4 பொருள் செயல் வகையில் 5 பார்த்துருக்கோம். கூடா நட்பில் 1, மொத்தம் 10 குறள் பார்த்துருக்கோம். அடுத்த 10 வேறொரு காணொளியை நாம் பார்ப்போம். இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.